வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். அக்னி கிரகமான சூரிய பகவான் மற்றொரு நெருப்புக்கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள விருச்சிக ராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விருச்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம். துலாம் ராசியில் தனது வீரியத்தை தானே குறைத்துக் கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரியத்தை பெற்று வலம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விருச்சிக மாதம் எனவும் கூறுகின்றோம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை 1ஆம் தேதி 17/11/2025 அன்று கும்பராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி 18/11/2025 அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது. கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி 27/11/2025 அன்று விருச்சிக ராசியில் சுக்கிர பகவானும், கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி 6/12/2025 அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும், கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி 6/12/2025 அன்று விருச்சிக ராசியில் புதன் பகவானும் பயிற்சியாகின்றனர். இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். பிறக்கப் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ரிஷபராசி அன்பர்களே, கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் புதன் பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். அந்த வகையில் புத சுக்கிர யோகம் ஏற்படுவதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டு. பூமியால் லாபம் வந்து சேரும். புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் பதிவதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும். சுப செய்திகள் அதிகம் கேட்கும் மாதம் இதுவாகும். மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் இந்த வக்ர காலம் வளர்ச்சி அதிகரிக்கும் காலமாகவே இருக்கும். திட்டமிடாமலேயே சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் இலாக்கா மாற்றம் ஏற்படலாம். பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். வெளிநாட்டு முயற்சிகள் பலன் தரும். கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பது யோகம்தான். இது ஒரு பொன்னான நேரம் மட்டுமல்ல, புதிய திருப்பங்கள் ஏற்படும் நேரமும் ஆகும். அங்குள்ள சூரிய பகவான் மற்றும் செவ்வாயோடு சுக்கிரன் இணைவதால் சுக்கிரமங்கல யோகம் ஏற்படுகிறது. எனவே உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ தாமதித்த திருமணம் தடையின்றி நடைபெறும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாதத்தின் தொடக்க நாளிலேயே தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எனவே தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. எதிர்பாராத விதத்தில் கேட்ட தொகை கிடைக்கலாம். 10ஆம் இடத்தில் சனி பகவான் பலம் பெறுவதால் பெற்றோரின் உடல் நலனில் கவனம் தேவை. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும். கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். அவர் அஷ்டமத்திற்கு வரும் இந்த நேரம் ஆரோக்கிய தொல்லை உண்டு. அதனால் மனக்கலக்கமும் மருத்துவ செலவும் அதிகரிக்கும். சேமிப்பு கரைகின்றதே என்று கவலைப்படுவீர்கள். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பாராமல் வந்து சேரும். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொன்னான நேரமாகும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். மண் பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். பயணங்களால் பலன் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும்.
மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். இம்மாதம் சனி பகவான் மற்றும் ராகு பகவானுக்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியம். திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு மற்றும் திருநாகேஸ்வரம் திருக்கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது நன்மையை தரும். கோவில்களுக்கு செல்லும் போது தீபத்தில் சேர்க்க நல்லெண்ணெய் அல்லது பசுனை எடுத்து செல்ல தவறாதீர்கள். சிவபெருமான் வழிபாடும் சிறப்பினை வழங்கும். இம்மாதம் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் 25, 26, 27, 30, டிசம்பர் 1, 7, 8, 9. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை. சிறப்பு பரிகாரம். கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையா? தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம். எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி வருகிறதா? கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம். பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும். சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள். இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம். இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள், சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது. இதற்கு ₹1 நாணயம் மொத்தம் 11 எடுத்துக்கொள்ள வேண்டும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள், ஜாதிக்காய், ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது 11 நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும். மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணி ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம், ஏலக்காய், ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும். இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும். குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும். 48 நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும். 48 நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய், ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும். பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம். இதனால் பண கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை. அதேபோல 27 மொச்சைக்கொட்டைகளுடன் சிறிது வெல்லத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும். பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் மொச்சக்கொட்டை, வெல்லத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடும் ஆற்றில் கரைத்து விடலாம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து 11 வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பண கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும். அதே போல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை, புதன்கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி 12 முறை வலம் வர வேண்டும். இதேபோல் 12 வாரமும் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் பிரச்சனைக்கு விடிவு காலம் கிடைக்கும். அதே போல அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம். அரச இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு குங்கும பொட்டு, பூ வைத்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும். பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு, நெல்மணி 1 ஸ்பூன், 2 அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும். இப்போது பிள்ளையாருக்கு தீபாராதனை காண்பித்து கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும். எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன், முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.